கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் லூக்கா 17வது அதிகாரம் 15-16வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இந்த அற்புதம் நம்ம வாசிக்கும் போது ஒரு கிராமத்தில் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக இயேசு நடந்து போன போது இது நடந்த சம்பவம். இந்த சம்பவம் கர்த்தரிடம் நாம் பெற்ற அவர் அளித்த அனைத்திற்கும் நன்றி உணர்வு நமக்கு இயல்பாகவே அது சுவாசிப்பது போல வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் பெரும்பாலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதில் பல நேரங்களில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம், என்னையும் சேர்த்துதான். இங்கே ஒரு அந்நியனாகிய சமாரியன் இயேசுவின் பாதங்களில் பணிவுடன் தன்னைத்தானே விழ செய்து அவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறான். எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது தாவீது ராஜாவின் ஜெபம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தாவீது கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார் என்று நம்ம அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7:18-22 வரை நாம் பார்க்கும்போது தாவீது ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை பார்த்து, பாருங்க, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றார். அப்போ அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கூறுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அப்போ உண்மையில் இந்த தேவனை போல வேறே கர்த்தர் இல்லை என்று கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16-18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பு கர்த்தருக்கு நன்றி சொன்ன விஷயங்கள் மட்டும் இன்னைக்கும் இந்த நிமிஷமும் கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில்? நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? நம்ம இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எல்லாமே சூழ்நிலைகள் மாறி இருக்குல்ல. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இப்போ இல்லை. அதனால தான் நம்ம சாட்சி சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் நம்ம சாட்சி சொல்கிறோம்ல. அது கூட நம்ம அந்த நன்றி, அவருக்கு நன்றிகளை நாம் செலுத்துகிறோம், மற்றவர்களை நாம் அதன் மூலமாக உற்சாகப்படுத்துகிறோம். அப்போ முந்தி போல் இப்போ இல்லைல்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த சம்பவம் எனக்கு அதைத்தான் ஞாபகப்படுத்தியது. நம் ரட்சிப்பிற்காகவும் எப்போதும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ரட்சிப்பு இல்லாமல் அந்த ஆத்துமாக்கள்லாம் அழிந்து போயிட்டுருக்கு. ஆனால் நம்மையும் தேர்ந்தெடுத்து நமக்கும் இந்த ரட்சிப்பை தந்து ஒவ்வொரு நாளும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த ஒரு புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது மிகையாகாது. இதைத்தான் இந்த 10 தொழுநோயாளிகளின் சம்பவம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த சம்பவத்தை லூக்கா 17வது அதிகாரம் 11-19வது வசனம் வரை வாசிக்கலாம். அதாவது 1வது வசனம் 11-13 இந்த 10 குஷ்டரோகம் உள்ளவர்களும் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவங்க போகும்போதே அவங்க சுத்தமானார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், இயேசு தொடலை, பக்கத்தில் போகலை, வார்த்தை தான். ஆனால் வார்த்தையின் வல்லமையை தான் அவர் அனுப்புகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அடுத்து 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவங்க போகையிலே சுத்தமானார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நாகமானின் அந்த குணமடைதலையும் ஞாபகப்படுத்துகிறது. இந்த சம்பவத்திலும் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். எஜமானாகிய இயேசுவுக்கு கீழ்ப்படிபவன் என்ற ஒரு முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தூரத்திலிருந்து கூட இயேசுவின் வல்லமையை நாம் காண்கிறோம். அடுத்து 15-16வது வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ முதல்ல 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சுகத்திற்காக 10 தொழுநோயாளிகளும் எப்படி இயேசுவை குணமாக்கும்படி உரத்த குரலில் கூப்பிட்டாங்களோ அதை நம்ம பார்த்தோம். இப்போ 9 பேரை காணலை, ஒரே ஒருத்தர் தான் திரும்பி வர்றாரு. இது நமக்குள்ளும் ஒரு கொஸ்டினை எழுப்ப செய்கிறதல்லவா? லூக்கா 5 தொழுநோயாளி குணமடைவதற்கு முன் மண்டியிட்டார். அதாவது அவர்கிட்ட வேண்டி
எனக்கு சுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 17 சுகமடைந்த பிறகு ஒரே ஒருத்தர் தான் நன்றி செலுத்துறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஏன் அவன் சமாரியனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு குஷ்டரோகிகளை ஆசாரியர்களிடம் காட்ட சொன்னார். ஏன்னா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் வெவ்வேறு ஆசாரியர்கள் இருந்தனர். 2 பேருக்கும் ஒரே ஆசாரியர்கள் இல்லை. ஏன்னா அவங்க அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. யூதர்கள் இதில் சமாரியர்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள ஒரு அதுக்கு தான் நம்ம நிறைய சம்பவங்கள் அதில் பார்த்துருக்குறோம். அவங்கள ரொம்ப ஒரு பொருட்டாக கூட அவங்கள நினைக்கிறது இல்லை. அவங்கள ரொம்ப மோசமாக அவங்கள ஒரு டாக் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வச்சுருக்குறாங்க. அதை தான் நம்ம அந்த கானானிய ஸ்திரீ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் லூக்கா நமக்கு இங்கே ஒரு சமாரியன் என்று நேரடியாக கூறுகிறார். இங்கே ஒரு குஷ்டரோகி தேவனை மகிமைப்படுத்தினதை இயேசு கண்டு 3 கொஸ்டின் நமக்கு முன்னே வைக்கிறார் பாருங்க. இயேசு கேட்குற கொஸ்டின் 1, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? அப்போ இங்கே பதில் என்ன? 10 பேர் அப்படியான்னு கேட்கும்போது நம்ம பதில் என்ன சொல்லுவோம்? 10 பேர் தான். போகிற வழியிலே அவங்க சுத்தமாகி விட்டதாக நமக்கு லூக்கா சொல்கிறார் இங்கே, அப்படில்ல? ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 பேர், மற்ற 9, 2வது பார்க்கும்போது மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னா அவர்களும் நன்றி செலுத்த திரும்பி வந்திருக்க வேண்டும். வெளிப்படையாக பார்த்தா அவங்க கோவிலில் உள்ள ஆசாரியர்களிடம் போகிறாங்க. ஆனால் அவர்கள் தங்களை குணப்படுத்தியவரிடம் திரும்பி வரவில்லை. ரொம்ப சேட் திங்காக இருந்தது இல்லை இது. ஒருவர் தான் இயேசுவிடம் சென்றார். 3வது பார்த்தா தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இயேசு கேட்குறாரு, இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோம். அங்கே நம்ம பார்க்கும்போது முதல்ல லூக்கால இதே லூக்கா அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது முதல்ல அவர் சமாரியன்னு மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்து இயேசு கூட சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இந்த அந்நியனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது ஏன் இந்த இடத்துல அந்நியன்னு சொல்லப்படுது? ஏன்னா அது யூதர் அல்லாதவர்களை குறிக்கிறது. அதனால தான் அந்நியன் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படியாக இயேசு என்ன கூறி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இங்கே மற்ற 9 குஷ்டரோகிகளும் விசுவாசத்தால் குணப்படுத்துதலை மாத்திரம்தான் பெற்றனர். ஆனால் இங்கே இந்த சமாரியன் விசுவாசத்தால் குணப்படுத்துதலை பெற்றது மாத்திரமல்ல, உடல் ரீதியான குணப்படுத்துதல் மட்டுமல்லாது ஒரு ஆத்மீக குணப்படுத்துதலையும் பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஒரு விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பு இல்லை. ஏனென்றால் ஃபிசிக்கலி குணப்படுத்துறது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி பிளெஸ்ஸிங் தான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்பது ஒரு நித்தியமாய் வருகிற ஒரு அனுபவம். ஸோ நம்ம இந்த காரியத்தை இன்னும் இந்த சம்பவத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாத்தூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பிரமித்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பில், உம்முடைய கிருபையில், உம்முடைய இரக்கத்தில் இந்த உலகத்தில் அப்பா ஒரு லிமிட்லெஸ் அன்பு, ஒரு அகாப்பே லவ் உங்ககிட்ட மாத்திரமே இருக்கிறதப்பா. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதை நாங்கள் லிஸ்ட் பண்ண முடியாது. இந்த 10 குஷ்டரோகியில் ஒரு சமாரியன் உம்மை தேடி வந்து மண்டியிட்டு அப்பா உம்மை நன்றி நிறைந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினது போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் நாட் ஓன்லி பிளெஸ்ஸிங் ஆல் தி சிச்சுவேஷன் அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உம்மை பின்வாங்காதபடி இயேசுவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும், எந்த சூழ்நிலையில் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கிருபை தாங்க.
இருக்கிற இடங்களில் எங்களை இன்னும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. பொறுமையோடு நீங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதங்களை பார்த்து எங்களை இன்னும் அப்பா எங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்னும் அப்பா தெளிவோடு அதிகாரத்தோடு எங்களுடைய இருதயங்கள் அது கிரியை செய்யட்டும் அப்பா. கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதை கை கொள்வதற்கு வேண்டிய அந்த கிரியையை நீங்கள் எங்களுக்குள்ளே நடப்பீங்க. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. தாழ்த்தி எங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.